வணக்கம். 2025 தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை இறுதிப்பக்க வினாக்களுக்கு வினாத்தாள் ஒன்றின் இறுதிப்பக்க வினாக்களுக்கு விடைகாண் விளக்கங்கள். அந்த விடைகாண் விளக்கம் வழங்குவதற்கு முதல்ல நான் ஒரு தகவலை தெரிவிக்க வேண்டிய கட்டாய நிலையில இருக்கிறேன். இதுல 40 வினாக்களுக்கும் 3 விடைகள் தெரிவு விடை தரப்பட்ட இடத்துல நாங்கள் பொருத்தமான விடையை தெரிவு செய்திருக்கிறோம். அதாவது எவ்வளவு பெரிய சாணக்கியனாக இருந்தாலும் சில வேளையில சில வினாக்களுக்கு நாங்கள் வழங்கிய விடைகள் ஓரிரு வினாக்களுக்கு தவறாக அமைவதற்கு சந்தர்ப்பம் உள்ளது. ஏனென்றால் அது ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் எங்களால் முடிந்த அளவில் என்னால் முடிந்த அளவில் 99% சரியாகத்தான் விடையளித்திருக்கிறேன். ஒன்றுக்கும் சும்மா விடையளிக்கவில்லை, நல்ல பலமாக, அதாவது விளக்கம் குறித்தான் விடையளித்திருக்கிறேன். எங்கேயாவது 1% தவறு இருக்கலாம் என நான் ஒத்துக்கொள்வேன் என்பதை முதலிலேயே கூறி வைக்கிறேன். இருப்பினும் உங்களுக்கு நல்ல பலன் தந்தால் நீங்க இந்த பரீட்சைத்தாள்களை பார்த்து உங்களுடைய கொமெண்டில் கருத்துக்களை தெரிவித்தால் நானும் இதில் சந்தோஷமடைய நியாயமான காரணம் இருக்கின்றது. காரணம் என்னென்றால், இந்த விடைகளை தயார் செய்வதற்கு, இவர்களுக்கு விளக்கம் அளிக்க தயார் செய்வதற்கு எனக்கு 2 மணி நேரம் அளவில் செலவாகின்றது. அப்ப மாணவர்கள், நாங்கள் எத்தனை வயது, அதாவது நான் இந்த 5ஆம் ஆண்டுக்கு 35 வருடத்துக்கு மேல கற்பிக்கிறேன். அந்த குழந்தைகள் இப்ப 10 வயது, அந்த 10 வயது குழந்தை இதை விளங்கி விடையளிக்குது என்றால் அந்த பிள்ளைகளை மிகவும் பாராட்ட வேண்டும். உண்மையிலேயே அதிதிறமையான பிள்ளைகளை தெரிவு செய்கிற உண்மையான பரீட்சை தான் என்பதை கூறிக்கொண்டு கேள்விக்கு நுழைகின்றேன். பின்னரும் ABCD என்னும் எண்ணட்டைகளை பார்க்க, அந்த எண்ணட்டைகள் நிலைக்குத்து கிடையாக கோடு இலக்கங்கள் இடப்பட்டதாக இருக்கின்றது. ஏயும் சியும், அதாவது இடமிருந்து வலமாக நிலைக்குத்தாகவும், பியும் டியும் இடமிருந்து வலமாக கிடையாகவும் இருக்கின்றது. அவை கொண்டு தயாரிக்கப்பட்ட சட்டகத்தின் விடைகள் இங்கே கீழே தரப்பட்டிருக்கின்றது. அந்த விடைகள்ல பொருத்தமான விடையை எங்களை காண வேண்டும். அதுக்கு 4 படிமுறை செயற்பாடுகள் தரப்பட்டிருக்கிறது. அப்ப நாங்கள் இந்த சட்டகம் போன்ற ஒரு சட்டகத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டால் எங்களுக்கு இலகுவாக விடை அளிப்பதற்கு எங்களுக்கு இலகுவாக இருக்கும். அப்ப நான் அப்படியான ஒரு சட்டகத்தை 3 நிரல் 3 நிறைகள் கொண்ட ஒரு சட்டகத்தை உருவாக்கி அதுக்குள்ள விடைகளை இட்டு கொண்டு வந்தால் இலகுவாக இருக்கும் என கருதுகிறேன். இப்ப இந்த சட்டகம் இங்கே இல்லை என்பதை கவனத்துல கொள்ளுங்க. அதாவது 3 வினாவிலையும் அந்த மூல திசையில ஒரு சட்டகம் இல்லை. இனி தரப்பட்டதன்படி முதலாவது சொல்லப்படுகிறது 4, 7, 6 3லையும் இங்க கீழே இருக்கின்றது 4, 7, 6 4, 7, 6 4, 7, 6. அப்ப இங்க நாங்கள் 4, 7, 6 என்ற சட்டகம் இந்த மாதிரி அமைகின்றது என்பதை கண்டுகொண்டோம். படிமுறை 1 என்ற அட்டை கிடையாக வைக்க கீழே அடியில வைத்திருக்குது. அப்ப படிமுறை 2ல சொல்லப்படுகிறது இன் 6க்கு மேல பியில உள்ள 6ஐ வைத்தால் இங்கே 5ம் இங்கே 8ம் வருகின்றது. அப்ப இப்பவே எங்களுக்கு இந்த விட பிழை என்று தெரிஞ்சு விட்டது. ஏன் 5க்கு 8க்குள்ளே 5 வரணும், இங்கே 5க்குள்ளே 8 வந்திருக்கு. அப்ப இந்த விடையை நாங்கள் இனி கவனிக்க தேவையில்லை. அடுத்ததாக சி என்பது 3ஆவதாக சொல்லப்படுது. 2வது செய்துட்டோம், செய்தாச்சு, 2வது படிமுறை செய்தாச்சு. 3ஆவதுல பி சட்டத்தின் பியில் 5ன் மீது சியில் உள்ள 5 இருக்குமாறு எண்ணட்டு சியை கிடையாக வைக்க. இந்த 5ன் மீது 5 அமைய வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. 5ன் மீது 5 அமைகின்ற போது 8, 4, 5 என்பது, அதாவது எந்த கோலத்திலே அமைகின்றது என்றால் இப்படியாக அமைகின்றது. இப்ப எங்களுக்கு தெரிஞ்சுவிட்டது இதுவும் தவறு. இவ்வளவு விடையளித்திடலாம். அதாவது இவ்வளவு குயிக்கா விடையளிக்கிறோமோ அவ்வளவுக்கு நாங்கள்
தப்பித்துக் கொள்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. அப்ப நாலாவது ஏயிலுள்ள ஏழிலுள்ள 7 சியிலுள்ள 4, ஏயிலுள்ள 7 சியிலுள்ள 4. அதை நான் நிலச்சி காட்டுறேன் வேற நிறத்துல. ஏயிலுள்ள 7 சியிலுள்ள 4 ஆகியவற்றின் மீது டியின் 7 4 வைத்தால் ஆகியன இருக்குமாறு எண்ணத்தை வைக்குக. 7 4 வைத்தால் இங்கே மேலே 5 வருகின்றது. அப்ப எங்களுக்கு இந்த விடை பொருத்தமானது என்பது அரை நிமிட நேரத்திலே விடையை காணக்கூடியதாக இருக்கின்றது. மாணவர்கள் இவ்வாறு பயிற்சி பெற்றால்தான் இதற்கு விடையளிப்பது இலகுவாக இருக்கும். உள்ளதோ உள்ளபடி சொன்னேன். நான் இந்த பரிச்சயத்தால் இந்த கேள்விகளுக்கும் விடை காண்பதற்கு 2 மணி நேரம் என்றால் துல்லியமாக விடை காண்பதற்கு செலவாகின்றது. விரைவாக விடை காண முடியாது. இனி நான் விளக்க உரை தருவதற்காகவும் இந்த அளவு நேரம் செலவாகின்றது சொல்லி வைக்க விரும்புகிறேன். இனி அடுத்த 37வது வினாவுக்கு நாங்கள் நுழைவோம். 37வது வினா, உருவில் உள்ள நிகரி ஒரு பகுதியில் 3 எண்கள் வீதம் இருக்குமாறு 3 பகுதிகளாக வெட்டி வேறுபடுத்தும் போது ஒரு பகுதியில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை 25. அப்போ ஒவ்வொரு 3 துண்டா வேறாக்கணும். அந்த 3 துண்டில ஒரு துண்டில இருக்கிறது 9 எண்கள் இருக்கின்றது. அப்ப 3 எண்களை கொண்டு ஒரு துண்டாக 3 துண்டை வேறையாக்கணும். ஒரு துண்டில 20 வரணும் என்றால் எங்களுக்கு அதுல 3 துண்டில ஒரு துண்டு 20 வரக்கூடிய சந்தர்ப்பம் இப்படியான ஒரு துண்டில தான் 20 வர முடியும். அப்ப அந்த மற்ற 2 பகுதியிலும் இருக்கும் கூட்டுத்தொகை வேறு வேறாக எடுக்கும் போது அவை. அப்ப நாங்க அடுத்த துண்டாக இது எடுத்துக்கொள்ளலாம். ஒரு துண்டு அதுல 9 இருக்கின்றது. அதுக்கு அடுத்த துண்டாக நாங்கள் இதை எடுத்துக்கொண்டால் வேறு ஒரு இது எடுத்துக்கொண்டால் இது 16 இருக்கின்றது. அப்போ 9 16 என்ற முதலாவது விடை பொருத்தமானது. இது நாங்க 38வது வினாவுக்கு விளக்கம் காண்போம். பாடசாலையில் நடைபெற்ற சிரமதானத்தில் தரமைந்த மாணவர்கள் பங்கு பற்றிய தகவல்கள் தரப்படுகின்றது. ஏபி வகுப்பில இருந்து ஏ சக பியில இருந்து 11 மாணவர்களும் சி சக டியில இருந்து 33 மாணவர்களும், அப்ப மொத்தம் ஏபிசிடி 4 வகுப்பிலையும் 44 மாணவர்கள் பங்கு பெற்றுகிறார்கள். இப்ப கேள்வி என்ன, இந்த ஏயிலும் டியிலும் இருப்பவர்களின் எண்ணிக்கை யாது என்று கேட்கப்படுது. இப்ப எங்களுக்கு பிசிய கழித்தால் இந்த 2ஐயும் கழித்தால் இந்த 44ல ஏடியில் இருப்பவரின் விடை கிடைக்கும். அப்ப பிசியில் உள்ளது இங்க 17 என்று தரப்பட்டிருக்கு. அப்ப 17 கழித்தால் 27 தான் விடையாக வருகின்றது. இனி நாங்கள் 39வது வினாவுக்கு விடை காண்போம். இப்ப 39வது வினாவிலே ஒரு சதுரமுகி கூட்டத்தில் உள்ள சிறிய சதுரமுகிகளை ஒன்றோடொன்று இணைத்து உருவாக்கிய ஒரு அமைப்பு முதலாம் உருவிலும் அது ஒரு அரை சுற்றுகைக்கு சுழற்றப்படும் போது காணப்படும் விதம் 2வது உருவிலும் காணப்படுகின்றது. அரை சுற்றுகை என்றால் 180 பாகை அல்லது அரை வட்டம். முதலாம் உருவே நாங்கள் இடமாக இருந்தா என்ன, இடஞ்சுழியா என்ன, வலஞ்சுழியா என்ன, அரைவட்டம் திரும்பினா ஒரே கோலம் தான். ஏனென்றால் இப்ப பாருங்க, ஒரு வடிவத்தை நாங்கள் இப்படி திருப்பி அரைவட்டமா திருப்பினாலும் இப்படி திருப்பி அரைவட்டமா திருப்பினாலும் ஒரே மாற்றம் தான். அப்ப அதே எந்த திசையில திரும்பினாலும் சரி. இப்ப இந்த 2க்கும் இடையில நாங்கள் ஒவ்வொரு வரிசையாக, அதாவது ஒவ்வொரு நிரையாக, முதல் நிரை, 2ஆம் நிரை, 3ஆம் நிரையாக எத்தனை துண்டங்கள் இருக்குது என்று பார்த்தால் மேல் நிரையிலே 5 இருக்கிறது நல்ல தெளிவாக தெரிகின்றது. இங்க பாருங்க, 1 2 3 4 5. அதே போல கீழ்நிலையிலையும் 1 2 இதுல 3 4 கருதுவோம். பச்சை பக்கம் தானே இது. அப்ப நடுவில் 1 இருக்கும், கீழையும் 5 இருக்கின்றது.
இப்ப நடுவில இப்ப நாங்க இதுல பார்க்கிற போது இதுல 9 துண்டங்கள்ல இந்த வரிசையில இருக்க வேண்டியதுல ஒரு துண்டம் தான் இல்லை. அப்ப 8 இருக்கின்றது. அப்ப மொத்தம் 18 துண்டங்கள் இருக்கின்றது. இது கற்புலன் ஆற்றல் என்றா இங்க சொல்லப்படுது. அதவர்த்தம் திருப்பினால் மீதி பகுதிகளும் எங்களுக்கு தெரிகின்றது. இனி நாங்கள் இப்பரிச்சத்தாளின் இறுதி வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். இப்ப இதுல உள்ள இறுதி வினா, நிமலை போன்று அமல் மாம்பழங்களை மாத்திரம் விரும்புபவன் அன்று. அப்ப நிமல் என்பவன் மாம்பழங்களை மாத்திரம்தான் விரும்புகின்றான். அப்ப எங்களுக்கு தெரியுது நிமல் மாம்பழம் மட்டும்தான் விரும்புவான். ஆனா அமல் அப்படி இல்லை. அப்ப அமல் வேறு பழங்களை விரும்பாத சுனிலும், அப்ப சுனிலும் தோடம்பழம் மட்டும்தான் விரும்புறான். ஏன்? அவன் வேறு பழங்களை விரும்பாதவனும் அமலும் வேறு பழங்களை விரும்பாத சுனிலும் தோடம்பழங்களை விரும்புகின்றனர். அப்ப அமல் மாம்பழம் தோடம்பழங்களை விரும்புகின்றான் என்று சொல்லப்படுது. அடுத்து சொல்லப்படுது அன்னாசி விரும்பும் ஒரு பழம் அன்று. அப்ப இதுல மூன்றாவது நாள் சுனில் இருக்கின்ற. அப்ப சுனில், அதாவது மூன்றாவதால் சுனில் விரும்பும் ஒரு பழம் அன்று. அன்னாசி சுனிலும் விரும்பும் ஒரு பழம் அன்று. சுனிலேன் ஒரு பழத்தை தானே விரும்புறார். அப்ப சில வேளை அமல் அன்னாசியும் விரும்பலாம். அன்னாசி சுனிலும் விரும்பும் பழம் அன்று. அப்ப மூன்றாவது விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நன்று. இனி வினாத்தாள் 2க்கும் ஒவ்வொரு பாகமாக நான் பக்கமாக விடைகளை வழங்குகிறேன். இது முற்றிலும் பரீட்சை செய்த மாணவர்களுக்காக அல்ல, பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்காக என்பதை மீள நினைவுறுத்துகின்றேன். நன்று.